பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாள் பொழுதிலே உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளுக்கான வேத வாக்கியம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22-23 வசனம். இதில் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, நமக்கு அவர் தாவீதின் வம்சத்திற்குரிய வீட்டின் திறவுகோலை நம்மக்கிட்ட கொடுப்பார். அது எப்படி நான் சொன்னால், நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டப்படாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கப்படாதபடிக்கு அவன் பூட்டுவான். எனக்கு அருமையானவர்களே, ஒருவரும் திறக்கப்படாதபடிக்கு நாம் பூட்டுவோம், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு நாம் திறப்போம். யார் நான் சொன்னால், தாவீதின் திறவுகோலை உடையவர்கள். தாவீதின் திறவுகோலை ஏன்னா, தாவீது நோக்கி ஆண்டவர் சொல்கிறதான ஒரு காரியம், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசன் தாவீது. ஏன்னா கர்த்தருடைய அந்த மகிமையை, அந்த மகத்துவத்தை தாவீது கடைபிடிச்சான். கர்த்தர் பெட்டி தூக்கிட்டு வரும்போது கூட ஒரு ராஜா என்று பாராமல் நல்ல கீத வாசிக்கும்போது தன் ராஜான்றதை மறந்துட்டு அந்த கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாடி ஆர்ப்பரித்து பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறான். அது மட்டும் இல்லை, அவனை கொல்ல வகை தேடிய சவுல் ராஜா, அவர் ஒரு குகையில் தாவீது கிட்ட அகப்படுறாரு. அப்போ தாவீது அவர் மேலே கை போடல, அவருடைய சால்வையை அறுத்து கொண்டு வெளியில் சொல்கிறாரு, ராஜாவே, என் ஆண்டவனே, ஏன் என்ன இது மாதிரி பண்ணுறீங்க? நான் உங்கள் மேல் கை போட மாட்டேன், நான் உங்களுக்கு விரோதமாக எதுவும் செய்ய மாட்டேன். அதற்கு ஒரு உதாரணம், உங்கள் தோளில் இருக்கிற சால் துண்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், அறுத்து அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. அது என்னடான்னா, அந்த தோலை, அந்த சால்வையின் பகுதியை அரைக்கிற நேரம் என்ன பண்ணலாம், ஒரு ஆளை ஈஸியாக அறுத்த, இங்கே வைக்கிற கத்தியை இங்கே வச்சாலும் முடிஞ்சிச்சு. ஆனால் தாவீது என்னடான்னா, சவுல் யாரால் அபிஷேகம் பண்ணவர்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அப்படி அப்பேற்பட்ட மனுஷன் மேலே நான் கை வைப்பது தப்புன்னு சொல்லி தாவீது அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறேன். கருமையானவர்களே, அந்தபடி நாம் வாழும்போது நமக்கு ஆண்டவர் தாவீதின் திறவுகளை கொடுப்பார். தாவீதின் திறவுகோலை நாம் உடையவர்களாய் நாம் தாவீதின் திறவுகளை பெற்றுக்கொள்ளும்போது ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு நாம் திறப்போம், ஒருவரும் திறக்காதபடிக்கு நாம் பூட்டுவோம். அதுக்கடுத்து அவன் உறுதியான இடத்திலே ஆணியாய் கடுவேன். அவனை என்ன பண்ணுவேன்னா, உறுதியான இடத்துல ஆணியாய் கடுவேன்னா, உறுதியாக அவனோட வம்சம் ஆணியை போல கர்த்தருடைய பர்வதத்தில் இருக்கும்.